இங்க ஒரு நாய் பூட்டி இருக்க கார்ல மூச்சு விட முடியாம உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அது அந்த சைடு போற அம்மாவும் பையனும் பார்த்து எப்படியோ கண்ணாடியை உடைச்சு அந்த நாயையும் காப்பாத்திடுறாங்க. கண்ணு முழிச்சதும் அந்த நாயுமே இவனை பார்த்துட்டு பாசமா வந்து கொஞ்சது. அன்னையில இருந்து இவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இதை பெயிலின்னு பேர் வச்சு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து சேர்ந்தே தான் வளர்றாங்க, எப்பவுமே சேர்ந்தே தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் இந்த பையன் ரொம்பவே சோகமா உட்காந்துருக்கு. அதை பார்த்த பெய்லி ரக்பி எடுத்துட்டு வந்து எங்கூட விளையாடவா அப்படின்னு சிக்னல் தருது. அதோட விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனோட கவலை எல்லாம் மறந்து ரொம்பவே சந்தோஷமா விளையாடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்க இந்த பையனும் வளர்ந்து காலேஜுக்கு அப்படின்ட்டு வேற ஊருக்கு படிக்கவும் போயிடுறான். அதுக்கப்புறமே பெய்லி ரொம்பவே தனியாயிடுது. அவன் பிரிவை தாங்க முடியாம சாப்பிடாம தூங்காம இப்படியே இருந்ததுக்கு உடம்பும் சரியில்லாம போயிருது. ஆல்ரெடி இதுக்கு வயசானனால டாக்டருமே இதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அதை பாக்குறதுக்கு அந்த பையனுமே வரான். ஆனா இது ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருந்தனால அந்த பையனை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே இறந்தும் போயிருது. ஏக்கத்தோட இறந்து போன நாய் கண்ணை திறந்து பார்க்க இப்ப எல்லாமே குட்டியா தெரியுது. அந்த நாயை ரெண்டு பேர் யாரோ தூக்கிட்டு போறாங்க. அதுக்கு போன ஜென்மத்தோட ஞாபகம் எல்லாமே அப்படியே இருக்குது. இதை இப்ப தூக்கிட்டு போன ஓனரோ வீட்டுல வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வெளியே கெட்டி போட்டு வைக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே பராமரிப்பு இல்லாம இது தெருநாயாவே மாறிடுது. ஏதாவது ஓனர் அந்த நாயை வந்து பாசமா பாத்துக்கிட்டாங்கன்னா இதுவும் ஏக்கமா பாத்துக்கிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். அப்படி ஒரு நாள் காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பழக்கப்பட்ட வாசனையை பின்தொடர்ந்து போகும்போது அங்க ஒரு நபரை பார்த்து இதை மேல குதிச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிருது. அவருக்குமே இந்த நாய் யாருது அப்படின்னு தெரியாம ரொம்ப பசியா இருக்கு அப்படின்ட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. இங்கதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க இந்த நபர் வந்து வேற யாரும் இல்லை, பெயிலியே சின்ன வயசுல வளர்த்த அந்த பையன் தான். இப்ப அவனுக்கு ரொம்பவே வயசாயிருக்கும். இவருக்குமே இந்த நாயை பார்த்ததும் சின்ன வயசுல வளர்த்த பெய்லி மாதிரியே இருக்கும். அதுவுமே பெய்லி தான் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் எல்லாம் கொடுக்க கடைசியில ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறாங்க.